ராஜன் டி விசாகன் வணக்கம் மற்றும் நன்றிகள் பல. நம்ம நவீன கால நடிகர் தலைவர் கீர்த்தி சுரேஷ் அவர்களோட சீரிய நடிப்புடன் வீரியமான வசனங்களோட வந்திருக்க படம் தான் ரகு தாத்தா. ரகு தாத்தா ஒரு படங்க, ஒரே ஒரு படம், வெறுமனே 134 நிமிஷம் மட்டுமே ஓடுற படம். ஆனா இந்த படத்தை தமிழ்நாட்டில் இருக்க 234 தொகுதி சேர்ந்த மக்கள் அனைவரும் கண்டிப்பா பார்க்கணும். ஏன்னா இந்த படத்துல மொழி திணிப்புக்கு எதிரான ஹிந்தி திணிப்புக்கு எதிரான கருத்துக்கள் இருக்கு. கூடவே தமிழ்நாடு, இந்தியா, ஆசியான்னு இந்த உலகம் முழுக்க பெண்கள் எப்படி நடத்தப்படுறாங்க, அதை எப்படியெல்லாம் முறைப்படுத்தலான்ற முற்போக்கு கருத்துக்கள் படம் முழுக்க இருக்கு. இது மட்டும் இல்லாம கீர்த்தி சுரேஷோட அழகான, அறிவான, தெளிவான, தைரியமான நடிப்பு இந்த படத்துல இருக்கு. ரவீந்திர விஜய் அவர்களோட யதார்த்தமான நடிப்பு இந்த படத்துல இருக்கு. அவ்வளோ ஏன், இந்த படத்துல காதல் வேணுமா, காதல் இருக்கு. மோதல் வேணுமா, அதுவும் இருக்கு. காமெடி வேணுமா, காமெடி இருக்கு. கருத்து வேணுமா, அதெல்லாம் கணக்கே இல்லாம இருக்கு. இப்படி இந்த படத்தை பத்தி பக்கம் பக்கமா பாராட்டி பேச எனக்கும் ஆசையா தான் இருக்கு. ஆனா அப்படி என்னால பண்ண முடியலையே. ஏன்னா ஒரு படம் பார்க்க போற ஆடியன்ஸுக்கு சிரிப்பை தாண்டனாலும் சலிப்பை மட்டும் எப்பவுமே தரக்கூடாது. ஆனா இவங்களோ பொலிட்டிக்கல் காமெடி படம் எடுக்கிறன்னு சொல்லி இந்த படத்துல பொலிட்டிக்கல் விஷயம் இருக்கு, காமெடி விஷயங்கள் இருக்கு. ஆனா இந்த படம் ஒரு பொலிட்டிக்கல் காமெடி படமா இருக்கானா அது மட்டும் கண்டிப்பாவே இல்லை. அது ஏன்னு நம்ம ஒவ்வொரு பாயிண்டா பார்க்கலாம். ரகு தாத்தா ரிவ்யூவை முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ரகு தாத்தா. நம்ம கீர்த்தி சுரேஷ் ஒரு பேங்க் எம்ப்ளாயி, ஹிந்தி திணிப்புக்கு எதிரான கொள்கை கொண்டவங்க, ஆணும் பெண்ணும் சமம்னு நம்புறவங்க. இவங்க கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அவங்க வீட்டுல கேட்டுட்டே வந்தாலும் இவங்க அதை தட்டி கழிச்சுட்டே வராங்க. கூட இவங்களுக்கும் நம்ம ரவீந்திர விஜய் அவர்களுக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. இப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் கீர்த்தி சுரேஷோட தாத்தாவான MS பாஸ்கர் அவர்களுக்கு கேன்சர் இருக்குன்னு தெரிய வருது. இதை கேட்டு ஷாக்கான MS பாஸ்கர் அவர்கள் தான் சாகிறதுக்கு முன்னாடி எப்படியாவது தன்னோட பேத்தி கல்யாணத்தை பார்த்துடணும்னு ஆசைப்படுறாரு. இதனால நம்ம கீர்த்தி சுரேஷும் வேண்டா வெறுப்பா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாங்க. ஆனா பாக்குற எந்த மாப்பிள்ளையுமே சரியா இல்லாததால நம்ம கீர்த்தி சுரேஷ் ரவீந்திர விஜய் கிட்ட கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கேட்கறாங்க. அதுக்கு அவரும் ஓகே சொல்லிடுறாரு. கல்யாண வேலைகள் ஸ்டார்ட் ஆகிடுது. ஆனா இதன் பிறகுதான் ரவீந்திர விஜய் அவரோட உண்மையான சுயரூபமே நம்ம கீர்த்தி சுரேஷுக்கு தெரிய வருது. இதன் பிறகு என்ன, பிளான் பண்ண மாதிரி கல்யாணம் நடந்தா இல்லையா, இதுக்கான பாதையில நம்ம கீர்த்தி சுரேஷ் தான் கொண்ட கொள்கையில எந்த கொள்கையில எதிர்த்து செயல்பட வேண்டி இருந்ததுன்னு இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு பழமை மாறா பதில் சொல்லியிருக்க படம் தான் இந்த கயல்விழி பாண்டியன் கடுப்பேத்தர பாண்டியன். ரகு தாத்தா படத்தின் மெயின் லீடா நம்ம கீர்த்தி சுரேஷ். கீர்த்தி சுரேஷ் ஒண்ணு அற்புதமா நடிப்பாங்க, அப்படி இல்லைன்னா அளவுக்கு அதிகமா நடிப்பாங்க. சில நேரங்கள்ல அபத்தமாக கூட நடிப்பாங்க. ஆனா இந்த ரகு தாத்தா படத்துலயும் ஒரு சில இடங்கள்ல அற்புதமா நடிச்சிருக்காங்க, ஒரு சில இடங்கள்ல அளவுக்கு அதிகமா நடிச்சிருக்காங்க. கூடவே ஒரு சில இடங்கள்ல அபத்தமா நடிச்சிருக்காங்கன்னு ஒரே படத்துல தன்னோட 3 விதமான நடிப்பையும் காட்டி நம்ம இம்ப்ரெஸ் பண்ணாங்களா ஏன்னு தெரியல. பட் கடந்த ஒரு சில படங்கள்ல அவரோட அழகும் கூட யாருமே கவராத மாதிரி தான் இருந்தது. ஆனா இந்த படத்துலயும் பழைய கீர்த்தி சுரேஷோட ரஜினி முருகன் காலத்து கீர்த்தி சுரேஷோட சாமிங் திரும்ப அந்த ஃபீலிங் எனக்கு உருவாகி இருந்தது. அதனால அந்த சாமி இனி வரக்கூடிய எல்லா படங்கள்லையும் நீடித்து இருக்க நல்வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் நம்ம ரவீந்திர விஜய் அவர்கள். இவர் நடிச்ச பல படங்கள்லாம் இதுக்கு முன்னாடியே பார்த்திருக்கேன். பட் இவரோட மைண்ட்ல ரிஜிஸ்டர் ஆனது என்னமோ சமீபத்துல தான். ஏன்னா அவர் திருஷ்ணா நடிப்புல வந்திருந்த பிருந்தா வெப் சீரிஸ்ல ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருந்தாரு. அந்த வெப் சீரிஸை நான் இன்னும் முழுசா பார்த்து முடிக்கிறதுனாலும் அந்த வெப் சீரிஸ்லயும் சரி, இப்ப இந்த ரகு தாத்தா படத்துலயும் சரி, அவருக்கு கொடுக்கப்பட்ட ரோல் நல்ல ரோல், நல்லா இல்லாத ரோல்ன்றதை தாண்டி அந்த ரோலை எப்படி நடிச்சா நல்லா இருக்குமோ அந்த மாதிரி நடிச்சு நான் பல மடங்கு ப்ரெஸ் பண்ணியிருந்தாரு. இங்க கூடுதல் தகவல் என்னன்னா, இந்த படத்துல இவர் பண்ண விஷயங்கள்ல அட்லீஸ்ட் ஒரு விஷயத்தையாவது நாம் எல்லாரும் நம்ம லைஃப்ல கண்டிப்பாவே பண்ணியிருப்போம். ஏன்னா ஆஃப்டர் ஆல் நாம் எல்லாருமே ஆண்கள் தானே. நெக்ஸ்ட் இந்த படத்துல MS பாஸ்கர், தேவதர்ஷினி மாதிரி நமக்கு பழக்கப்பட்ட பல நடிகைகள் அவங்களுக்கு பழக்கப்பட்ட மாதிரி நடிச்சுட்டு போயிருந்தாங்க. அவங்க எல்லாரும் இம்ப்ரெஸ் பண்ணாங்களோ இல்லையோ, மறுபடியும் ஒரு முறை நம்ம இஸ்பாத் பான் அவர்கள் தன்னோட ஃபன் ஃபீல்டு பர்ஃபார்மன்ஸ் மூலமா என்ன ரசிக்க வச்சிருந்தாங்க. அது வரைக்கும் சந்தோஷம். நெக்ஸ்ட் யாமினி யாக்னமூர்த்தியோட ஒளிப்பதிவு, TS சுரேந்திர எடிட்டிங், ஷான் ரோல்டன் இசை மற்றும் பெண் இசைன்னு இது எல்லாமே ஒரு மாதிரி ஸ்பூஃப் பட பேட்டிலே இருந்துச்சு. இதை இந்த மூவி டீம் பிளான் பண்ணி பண்ணாங்களா இல்ல பீரியட் ஃபிலிம்ன்றதுனால நமக்கு அந்த எண்ணம் வருதான்னு தெரியல. ஆனா இந்த படம் எடிட்டரும் தமிழ் படம் 1 and 2 எடிட்டரும் இவங்க 2 பேருமே ஒண்ணுன்றது கூடுதல் தகவல். சரி, படத்தோட கதையை சொல்லியாச்சு, பர்ஃபார்மன்ஸை பத்தி பேசியாச்சு, டெக்னிக்கல் விஷயங்களையும் அலசியாச்சு. அதனால அடுத்து என்ன, படத்தோட பாசிட்டிவ்ஸ் தானே. அந்த வகையில இந்த படத்துல இவங்க ஹிந்தி திணிப்பு, பெண்கள் உரிமைன்னு இந்த 2 விஷயங்களை பேஸ் பண்ணி ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் விஷயம் ஹிந்தி திணிப்பு. நாங்க ஹிந்தி எதிர்க்கல, ஹிந்தி திணிப்பதான் எதிர்க்கிறோம்னு இந்த படத்துலயும் ஒரு முறை சப்ப கட்டியிருக்காங்க. இந்த மேட்டரை பேஸ் பண்ணி தனியாவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன்.
அந்த வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்லயும் எண்ட் ஸ்கிரீன் ரெண்டுமே ஆட் பண்றேன். அந்த வீடியோ அப்லோட் பண்ணி ஒரு சில வருடங்கள் கடந்துட்டு இருந்தாலும் அப்பவும் சரி இப்பவும் சரி ஒரு சில விஷயங்களை திணிக்கிறதுல எந்த தப்பும் இல்லை, அவ்வளவுதான். நெக்ஸ்ட், இந்த படத்துல இவங்க சொல்ல வர பெண்கள் உரிமை சார்ந்த எல்லா விஷயங்களுமே பேசப்பட வேண்டியதுதான். இன்றளவும் பெண்கள் ஆண்கள் பலரால அடக்குமுறைக்கு ஆளாக்கப்படுறாங்க, எல்லாமே கரெக்ட் தான். ஆனா இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு கீர்த்தி சுரேஷ் மேல பற்றுதல் வந்தது இல்லையோ, ரவீந்திர விஜய் அவர்கள் மேல சிம்பத்தி கண்டிப்பா வந்திருந்தது. இதுக்கு ஒருவேளை ஒரு ஆணோட மனசு இன்னொரு ஆணுக்கு தான் புரியும்னு கூட தத்துவம் பேசலாம். பட் இந்த ஃபீலிங் வரதுக்கு என்ன காரணம்னா இந்த மூவி டீமோட லேக் ஆஃப் ஸ்டோரி டெவலப்மெண்ட் தான். ஏன்னா முதல் முறை நம்ம ரவீந்திர விஜய் அவர்களை பார்க்கும்போதே நமக்கு இவர் இப்படிதான் காட்ட போறாங்கன்ற ஒரு ஐடியா வந்துட்டு இருக்கும். அப்படி இருக்கிறதால இவரோட ரியல் ஃபேஸ் ரிவீல் ஆகிற தருணம் நமக்கு ஷாக்கிங்காவோ இல்லை சர்ப்ரைசிங்காவோ இல்லை. ஆனா ஒரு பெரிய தப்பை தடுக்க சின்னதா ஒரு தப்பு பண்றதுல எந்த ஒரு தப்புமே இல்லைன்னு சொல்லி அவங்க தப்பு மேல தப்பா பண்றாங்க. அந்த விஷயங்கள் எல்லாம் சரி தப்புன்னு ஓரமா இருந்துட்டு போகட்டும். ஆனா அப்படி நடக்கிற விஷயங்கள் நமக்கு சுவாரஸ்யமா இருந்துதானா? அதுவும் இல்லை. கடைசியா கல்யாண நாள் அன்னைக்கு அவங்க ட்ரை பண்ண விஷயங்கள் ஒரு பக்கம் அபத்தம்னா, எம்எஸ் பாஸ்கரோட மெடிக்கல் சிச்சுவேஷனை பேஸ் பண்ணி வேற ஒரு காமெடி ட்ரை பண்ணியிருந்தாங்க. இல்ல எனக்கு புரியல, காமெடி படம்னா நினைச்ச எல்லா இடத்துலையும் காமெடி வைக்கிறது மட்டும் இல்லை, அப்படி பண்ற காமெடியை பார்த்து படம் பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாரும் சிரிக்கணும். அதுவும் இந்த படத்துல அவ்வளவா நடக்கல. இதுல இந்த படத்துல இருக்க லாஜிக்கலான கேள்விகளை கேட்க தொடங்கணும்னா இந்த வீடியோ இன்னைக்கு முடிய போறது இல்லை. அதனால ஆக மொத்தம் இந்த ரகு தாத்தா எடுத்துக்கிட்ட கதையை வச்சு ஒரு நல்ல காமெடி படத்தை எடுத்திருக்க முடியும். ஆனா ஒரே குண்டுல 7 பேரை காலி பண்ண ட்ரை பண்ணும்போது 7 பேருமே எஸ்கேப் ஆகிற மாதிரி இவங்க 2-3 விஷயங்களை ஒன்னா போட்டு பிரசன்ட் பண்ண ட்ரை பண்ணதுனால எதுவுமே முழுமை பெறாம போயிடுச்சு. பட் எது எப்படி இருந்தாலும் ஆண் என்ன பெண் என்ன, நீ என்ன நான் என்ன, எல்லாம் ஓரினம் தான். ஹிந்தி கத்துக்க முடியாம போனது என் வாழ்நாள ஒரு பின்னடைவு தான். பிகாஸ் ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்றதுல என்ன பெருமை இருக்குன்னு எனக்கு தெரியல. தட்ஸ் இன்ஸ் த ஸ்டோரி. ஸோ இந்த ரகுதாதா படத்தை கண்டிப்பா போய் பாருங்கனால சொல்ல முடியல, கண்டிப்பா பார்க்காதனால சொல்ல முடியல. அதனால முடிவை நீங்களே எடுங்க. அந்த முடிவு உங்களோட தான் இருக்கணும். எடுத்த முடிவை முடிச்சு காட்டணும். அது வரைக்கும் முயற்சி தொடர்ந்துகிட்டே இருக்கணும். நம்ம புரட்சி தமிழன் சத்யராஜ் அவர்களோட நடிப்புல வந்திருந்த வெப் சீரிஸ் தான் மை பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட். பையனுக்கு பார்த்திருக்க பொண்ணோட அம்மா தன்னோட எக்ஸ்ல வந்து தெரிஞ்ச பிறகு பையனோட அப்பா என்ன பண்ணாரு, கடைசியில் அந்த கல்யாணம் நடந்ததா இல்லையா? இதுதான் இந்த சீரிஸோட ஒரு கதையே. இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி நாட்டாமை காலத்துல தொடங்கி பல படங்கள் வந்திருந்தாலும் ஒரு சில படங்கள்ல மட்டும்தான் அந்த கதையோட கண்ணீர் குறையாம அந்த படத்தை கேரி பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. அந்த வகையில் இந்த சீரிஸோட முதல் ஒரு சில எபிசோட்ஸ் உண்மையிலேயே சூப்பராக தான் இருந்தது. பட் எபிசோட்ஸ் நகர கதையை எப்படி நகர்த்துறதுன்னு தெரியாம என்னென்னமோ ட்ரை பண்ணி கடைசியா சீரிஸை முடிக்கணும்னு சொல்லி கடமைக்காக முடிச்சிருந்தாங்க. இந்த சீரிஸோட ஹீரோவா நம்ம சத்யராஜ் இருந்திருந்தாலும் சீதாவோட கேரக்டர் தான் அதிக இம்ப்ரெஸ் பண்ணியிருந்தது. இதுல அவனோட வாய்ஸ், டைலாக் டெலிவரி இதெல்லாம் சான்ஸே இல்லை போங்க. ஆனா இதே மாதிரி ரேக்காக பாராட்ட முடியல. பட் எது எப்படி இருந்தாலும் பாரதிக்கு கண்ணமாடுற காலம் போய் பாரதிக்கு சரஸ்வதின்ற சீசன் வந்த வரைக்கும் சந்தோஷம். மீண்டும் இன்னொரு சந்திக்கும் வரை இது ராடி ரிவ்யூ. நான் ராஜன் விஜய். நன்றிகள் பல மற்றும் வணக்கம்.